கிராம்பு, பிரிஞ்சி இலை போடுறோம். வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். கரும்பு காய் போட்டுக்கிறோம். ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர்னு சொல்லிவிட்டு நான் 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டு காமிக்கிறேன். இப்போ அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு கொதி வந்தோடனே மூடி போட்டு காமிக்கிறேன். அரிசி போட்டு கொஞ்சம் சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடுறேன். அப்புறமா காமிக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சாப்பாடு வேறையாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸை தான் செஞ்சேன் நான். சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு.